ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம டேக்குக்கு பிஎல்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். இது வந்து பிஎல், ஸோ பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு. பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள், லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? டைட்டிலோடைய நேம் ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் அன்னோன் பர்சன், இதுதான் டைட்டில் நேம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. ஒரு சின்ன இன்ட்ரூ மட்டும் பார்த்துட்டு அப்படின்னா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தயாங் வந்துட்டு 19 வயசு ஸ்டூடெண்ட், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். ஜேகே பார்த்தா கோல்டு சிஇஓ. ஜேகே யாருன்னு தயாங்க்கு தெரியாது, தயாங் யாருன்னு ஜேகேக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு இன்ட்ரு போதும், மிச்சத்தை வந்து நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம், ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே தயாங் தாண்டா கையில் ஒரு 6 மாத குழந்தையோட அவளோட வீட்டுக்கு வரான். தயாங் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது செகண்ட் இயர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா பார்க்குறாங்க, தயாங் கையில் என்ன குழந்த? அப்பா, இது என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைன்னு நீ தூக்கிட்டு வந்து நிற்கிற? அப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே முடியலை, ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்ந்துருக்காங்க. ஸோ குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியாது, அவங்களுக்கு வேறு யாருமே இல்லை, அதனால தான் குழந்தைய நான் தூக்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. இந்த குழந்தை கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கட்டும்பா. ஏய், என்ன பேசுகிற தயாங்? ஏய் சொல்றி, நாடி இவன் எப்படி பேசிட்டுருக்கான்? இந்த குழந்தைய வச்சு இங்கே எப்படி பார்த்துக்க முடியும்? தயாங், என்ன தயாங் இது? குழந்தை எங்கே தூக்கிட்டு வந்துட்டா? அப்போ குழந்தைக்கு பால்லாம்? அம்மா ஆல்ரெடி வந்துட்டு டப்பா பால் தாம்மா கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இந்த பேபியோட மம்மிக்கு ரொம்பவே முடியலை, இந்த பேபி பிறந்ததுலேருந்து டப்பா பால் தாம்மா குடிக்குது, அதனால் நம்ம ஃபீல் பண்ண தேவை கிடையாது, டப்பா பாலே கொடுத்துக்கலாம். ஓ, அப்படி சொல்கிறியா? இருந்தாலும் தயாங் பேபி அவங்க அம்மா கிட்ட. அம்மா விடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், இந்த பேபியோட மம்மிக்கு ரொம்பவே முடியலை, அதனால தான் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், பேபியை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. உங்களை நம்பி தூக்கிட்டு வந்திருக்கேம்மா, அப்பாவே நம்பி தூக்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் 2 பேருமே எதுவுமே சொல்ல மாட்டீங்க, என் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தூக்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்மா, இந்த பேபி நம்ம கூட இருக்கட்டும்மா. பாவமாக இந்த குழந்த, அவங்க அம்மா ரொம்பவே முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுறான். அவங்க அம்மாவும் ஒரு மம்மி தானே, அதனால் அவங்களுக்கு தயாங்கோட ஃபீலிங்ஸ் புரியுது. சரி தயாங், சரி, குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போ, ரொம்பவே டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன், போய் ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கோட அம்மா தயாங்கிட்ட சொல்ல, இப்போ தயாங் அப்படி இல்லைம்மா, எனக்கு காஃபியெல்லாம் வேணாம், நான் இப்போ வரும்போது தான் வந்துட்டு கடையில் காஃபி சாப்பிட்டு வந்தேன், இல்லை எனக்கு வேணாம், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் நேரம் என்னைய ஃப்ரீயாக விடுங்க, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவங்க அப்பாவை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இப்போ குழந்தையும் தூக்கிட்டு லக்கேஜையும் தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போது தயாங்கோட அப்பா தான் தயாங்கோட அம்மாட்ட, ஏய் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அந்த குழந்த இவனோட ஃப்ரெண்டோட குழந்தையாக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாக அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. தயாங்கோட அம்மாவும், ஏங்க எப்போ பாரு அவனை சந்தேக பார்வையிலே பார்த்துட்ருக்கீங்க, விடுங்குங்க, அது அவனோட ஃப்ரெண்டோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தயாங்கோட அம்மா தயாங்கோட அப்பாவை காம் டவுன் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே குழந்தைய தூக்கிட்டு தயாங்க அவனோட ரூமுக்கு போகிறான். குழந்தை ரொம்பவே கத்தி அழுதுகிட்டு இருக்கு. இப்போது கவுண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்கான். குழந்தையோட பேக் முதுகை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். குழந்த அழுதுகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே தயாங் எந்திரிச்சு வந்து அவனோட ரூமை பூட்டிட்டு அப்படியே குழந்தைய தூக்கி ஹேண்டில் வச்சு அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. இப்போது தயாங்கோட அம்மாவுக்கு குழந்த அழுகிற சவுண்டு கேட்குது. இப்போ அவங்க கீழே இருந்தே கத்துறாங்க, ஏய் தயாங், தயாங், ஏன்டா குழந்த அழுதுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்காங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, பசிக்கு தான் அழுகுது, பால்டப்பால் குழந்தைக்கு மில்க் கொடுத்துட்ருக்கேம்மா அப்படின்ற மாதிரி தயாங் எப்படி சொல்கிறான். இப்போது தயாங்கோட அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போது குழந்தை அப்படியே தூங்கிடுச்சு. குழந்தைய தூக்கி இப்போது பெட்லேயே படுக்க போட்டு தயாங் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு குழந்தைய தட்டி கொடுத்துக்கிட்டே, பேபி, எங்கள் அம்மா அப்பாட்ட நான் போய் சொல்லிட்டேன், சாரி, உன்னைய என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைன்னு சொல்லிட்டேன், சாரி, எந்த ஒரு மம்மிக்கும் எந்த
ஒரு நிலமை வரக்கூடாது. என்ன பண்ண சொல்கிறேன்? எங்கள் வீட்டில் சொன்னால் என்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. உன்னை என்கிட்ட அது கொண்டு போய் என்கிட்ட இருந்து பிரித்து அதை கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாமல் சாரிடா செல்லக்குட்டி, எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பாக்கிட்டேயும் போய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. என்னால் சிங்கிளாகவும் உன்னை பார்த்துக்க முடியாது. எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட இப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கான். ஆமாடா, அந்த குழந்தை தயங்கோட குழந்தை தான். ஆனால் வீட்டில் போய் சொல்லிட்டான். பிகாஸ் பயம், அதனால் போய் சொல்லிட்டான். இப்போ அழுதுகிட்டே இப்படி பேசிட்டு தயாங்கும் தூங்கிடுறான். ரொம்பவே டயர்டு தயாங்க்கு. ஓவராகவே ஹார்ட் ஒர்க்கு பண்ணி படிச்சிருப்பான், ஒர்க் பண்ணியிருப்பான். குழந்தைய பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும்ல. அதனால் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருப்பான். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சும் இருந்திருப்பான். இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணனால தயாங்க ரொம்பவே பாவம் டயர்டாக இருக்கான். அப்படியே நல்லா தூங்கிடுறான். இப்போ அப்படியே ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போ தயாங்கோட அம்மா தான் தயாங்கோட டோரை வந்து நாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏ தயாங், தயாங்க எவ்வளோ நேரம் தூங்குவ? எந்திரி, சாப்பிட்டியா? கதவு தோற, ஓப்பன் பண்ணு, லஞ்சு கொண்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட அம்மா டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே தயாங்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஓவர் டயர்டாக போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். இப்போது இந்தாடா சாப்பாடு அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கோட அம்மா தயாங்கிட்ட கொடுக்கும்போது இப்போ தயாங்க டப் டு பாட்டம் பார்க்குறாங்க. ஃபீட் பண்ணிட்டு இதாக கூட வந்துட்டு ஷர்ட்டை வியர் பண்ணாமல் லைட்டாக கலைஞ்ச மாதிரி வியர் பண்ணியிருக்கான். அதில் லைட்டாக மில்க்கு வந்துட்டு வெளில தெரியுதுடா. இப்போ தயாங்கோட அம்மா தயாங்க பார்த்துட்டாங்க. தயாங், அம்மா என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுமா? எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குது. நான் போயிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வாங்கிட்டு இப்போ போக சொல்கிறான். தயாங், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தயாங்கோட அம்மா தயாங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே தயாங் ஒரு மாதிரி குழப்பமா அவங்க அம்மாவை பார்க்குறான். தயாங், இது யார் குழந்தை? அம்மா, இது யார் குழந்தைன்னு கேட்குறேன். என் ஃப்ரெண்டோட குழந்தை. ஃப்ரெண்டோட குழந்தைக்கு தான் நீ ஃபீட் பண்ணுவியா? அம்மா, என்னதுடா அது? என்னது என்னது இதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹேண்டை தயாங்கோட நெகுக்கு கீழே காமிச்சிட்ருக்காங்க. இப்போ தயாங் நோட் பண்ணுறான். தயாங்க்கு சரி சாக்கு. அப்படியே அவன் தலையில் அடிச்சிட்டு ஷோ தயாங் மாட்டிக்கிட்டே அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் ஐஸில் டியோஸ் தேங்கி வடையுது. அம்மா, அது வந்து தயாங் எதுவுமே பேசாத தயாங். உன்னை நம்பி தானே உன்னை ஹாஸ்டலில் தங்கி நான் படிக்க உங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்தேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறியே. யார் இந்த குழந்தையோட அப்பா? சொல்லு. இந்த உண்மையை என்கிட்ட கூட நீ சொல்லலைல, நீ மறைச்சிட்டில்ல. என் மேலே பாசம் இருந்திருந்தா நீ உங்கள் அப்பா கிட்ட தெரியாமல் கூட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பில்ல. ஆனால் உனக்கு என் மேலேயும் பாசம் கிடையாதுல்ல. என்கிட்டே இருந்து இதை மறைக்கணும்னு தானே நினச்சிருக்க. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே நான் கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தேனா இப்படி தானே டெய்லியும் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருப்பேன். இது என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேல. சொல்லு தயாங், சொல்லு. இது யார் குழந்தை? குழந்தை தானே? யார் இதுக்கு ரீசன்? சொல்லு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட அம்மா தயாங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. தயாங் எதுவுமே பேசவே மாட்றான். அம்மா, அம்மா, அது வந்து அப்படின்னே சொல்லிட்டுருக்கான். இப்போது தயாங்கோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே தயாங்கோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு பேசாதடா, பேசாத, இனிமேல் என்கிட்ட பேசாத, என் மூஞ்சிலையும் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போயும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக இப்போ தயாங்கோட ரூமை விட்டு வெளில வராங்க தயாங்கோட அம்மா. இப்போ தயாங்க அப்படியே அவங்க அம்மாவை பேக்கப் பண்ணிட்டு, அம்மா ப்ளீஸ்மா அப்பாட்ட சொல்லாதீங்கம்மா, அப்பாட்ட சொன்னால் குழந்தைய ஏதாச்சும் பண்ணிடுவாங்கம்மா, பாவம்மா என்னோட குழந்தை, அதனால தான்மா நானே பயந்துக்கிட்டே எதுவுமே உங்ககிட்ட உண்மையை சொல்லலைம்மா. ப்ளீஸ்மா யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாதீங்கம்மா, என் குழந்தையோட நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேம்மா, ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு
ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான் தயாங். தயாங்கோட அம்மாவும் அழுகுறாங்க. ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க, உன்னை நம்பி தானடா நான் அனுப்பிவிட்டேன். இப்போ உங்கள் அப்பாவுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? நீ இப்படி அம்மா அப்பாட்ட எதுவுமே சொல்லாதீங்கம்மா. எதுவுமே சொல்லாமல் எப்படிடா இருக்க முடியும்? இப்போ உங்கள் அப்பா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தையோட அம்மாவங்க எப்போ வருவாங்கன்ற மாதிரி தான் கேட்பாங்க. சரி விடு, இப்படியே இல்லை. இப்போது நான் வந்துட்டு பார்த்தது உங்கள் அப்பா பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் தயாங்? இன்னும் யோசிச்சு பாரு. உன்னை உயிரோடு விட்டுருக்கவே மாட்டார் உங்கள் அப்பா. உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த குழந்தை உன்னோட குழந்தை தான் தெரிஞ்சிச்சுன்னு வெயி, உங்கள் அப்பா உயிரை விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் இப்போ அவங்க அம்மா காலிலே விழுந்துட்டான். அம்மா ப்ளீஸ்மா, யார்கிட்டையும் எதையுமே சொல்லாதீங்கம்மா. நான் அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறேன். அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேம்மா. விட்டுருங்கம்மா என்னைய அப்படி சொல்லிட்டு தயாங்க ரொம்ப அழுதுட்ருக்கான். இப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அந்த குழந்த அப்படியே அழுகுது. அப்படியே தயாங்க பார்த்து அவங்க முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு போடா போ, குழந்தைய அழுக விடாத போ. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை எப்பயுமே நான் அழுக விட்டது கிடையாது தயம். போ, என்ன பண்ண, என்னால் முடிஞ்ச லெவலுக்கு உங்கள் அப்பா கிட்ட சமாளிக்கிறேன். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னே புரியாமல் கன்ஃபியூஷனில் நிற்கிறாங்க தயங்கோட அம்மா. இப்போது அப்படியே குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கேட்குறாங்க, இதுக்கு ரீசன் யார் தயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் தயாங்க்கு இது யாருன்னு தெரில. அம்மா தெரியலம்மா. என்னடா சொல்கிற? தெரியாமல் எப்படி? எனக்கு தெரியலம்மா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேம்மா. யார் ரீசனோ அங்கே தான்மா தேடி போயிருப்பேன். எனக்கு தெரியாததுனால தான்மா குழந்தைய தூக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறான். புரியுது தயங்கோட சூழ்நிலை தயங்கோட அம்மாவுக்கு ரொம்பவே நல்லாவே புரியுது. எந்த ஒரு சூழ்நிலையில் குழந்தைய பெற்றெடுத்துருப்பான்றது நல்லாவே புரியுது. அப்படியே தயங்க போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. விடு, அம்மா இருக்கேன், பார்த்துக்கலாம். சீக்கிரம் இந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டுருக்காங்க. தயாங்க்கு இப்போ தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே இல்லாமல் யாருக்காவது தெரிஞ்சிருமோன்ற பயத்தில் இருந்த தயாங்க்கு இப்போ அவங்க அம்மா சப்போர்ட்டாக இருக்காங்கன்றனால கொஞ்சம் தைரியமாக இருக்குது. இப்போ அப்படியே தயாங்கோட அம்மா, சரி ஓகே, நீ வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இந்த சாப்பாடை சாப்பிடு, ஓகேவா? ஹாஸ்டலில் கேண்டீனில் சாப்பிட்ருப்ப, எப்படி சாப்பிட்டா சாப்பாடு இருந்திருக்கும்? சத்தான சாப்பாடாக இருந்திருக்காது. குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கா, நீ நல்லாவே சத்தாக தான் சாப்பிட்ணும், காய்கறியெல்லாம் நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இப்போது இவன் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தயாங்கோட அப்பா தான் தயாங்கா கூப்பிட்டுட்ருக்காங்க. ஏய் தயாங், தயாங், அப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூங்கிருச்சு. அப்படியே தூக்கி பெட்டில் போட்டு இப்போ அப்படியே தயாங் அவங்க அப்பா கிட்டே போகிறான். அப்பா என்ன பண்ணிகிட்ருக்க ரூமில்? தூக்கமாக வந்துச்சுப்பா, தூங்கிட்டு இருந்தேன். எப்போ பாரு தூங்கிட்டு தான் இருப்பியா? பாரு, இப்போது என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னரோட மகன் வருவான், புரியுதா? அவனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு மாதிரி சாக்கா அவங்க அப்பாவை பார்க்க. எதுக்கு தான் சாக்காகிற? பாரு, போதும் 2 years படிச்சுட்ட, போதும். இன்னும் 1 year வந்துட்டு உன்னை பார்க்க வரான்ல, அவன் படிக்க வைப்பான். அவனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்காரு. தயாங்க மாட்டேன்றான். அப்பா இன்னும் 1 year கழியட்டும்ப்பா, நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா. இங்கே வேறு அப்போல்லாம் முடியாது. இப்போ வந்துட்டு ரொம்பவே பிக் டீல் போட்டிருக்கேன் தயாங், பிக் டீல் போட்டிருக்கேன். அதுக்கு வந்துட்டு அவங்க என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துட்டு அவங்க மைனுக்கு இன்னும் மேரேஜே ஆகலை. எத்தனை இது பார்த்தாலுமே, எத்தனை அலைன்ஸ் பார்த்தாலுமே வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அது தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி அதான் நீ இருக்கேல, உடனே மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோதான், என் முடிவு இனிமேல் நான் மாற்றிக்க மாட்டேன். இப்போ அவன் வருவான், உடனே தான் பார்க்க வராங்க, புரியுதா? அதனால் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி. அது எதா கூட சொல்ல அதாவது வந்துட்டு பேங்க்கிட்ட கேட்கல, காலைல மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கல, ஆர்ட்ரு போடுறாங்க, நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்ட்ரு போடுறாங்க. இப்போ அப்படியே தயாங்க அவங்க அம்மாவை பார்க்குறான் ஒரு மாதிரி குழப்பமா. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா தயாங்கோட அப்பா வந்துட்டு ரொம்பவே கோல்டு. அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு நடந்துக்கணும், இல்லாட்டினா அவர் ரொம்பவே வேவார், ரொம்பவே வந்து அடிப்பார் தயாங்க.
அது வந்து ரொம்பவே கண்டிஷனான டாடி தான் தயாங்க்கு. அதனால அவனுக்கும் ரொம்ப பயந்துட்டு அப்படியே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு குழந்த முன்னாடி உட்காந்து அழுதுட்ருக்கான். பேபி, உன்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியலை. இப்போ இன்னொரு பர்சனை கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது, இதை எப்படி நான் தள்ளி போட போகிறேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்க அழுதுட்ருக்கான். இப்போ இதே சேம் டைம் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வர சவுண்டு கேட்குது. தயங்கோட அப்பா வெல்கம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சவுண்டெல்லாம் மேலே தயங்கு கேட்குது. அவனுக்கு ரொம்பவே கை கால்லாம் நடங்குது. பேபி, போச்சு போச்சு, எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் கண்ணில் டியர்ஸ் தேங்க நின்றுட்டுருக்கான். இப்போது அப்படியே தயாங்கோட அப்பா தயாங்க கூப்பிட்டுட்ருக்காங்க. ஏய் தயாங், வாடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு கத்துறாங்க. இப்போ தயாங்கும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அப்படியே அவன் ரூமை விட்டு வெளியில் வரான். வந்து பார்த்தா கீழே நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பை விட்டு இறங்கி வந்துட்டுருக்கான். இப்போ நிறைய பேர் உட்காந்துட்டு இதுதான் தயாங்கா, ரொம்பவே க்யூட்டாக இருக்கு அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது தயாங்கோட அப்பா தயாங்க பார்த்து, ஏய் அதான்டா அவனோட அப்பா, ஒபே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே தயாங்க வந்து பவ் பண்ணுறான். எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டுருக்கான். ரொம்பவே க்யூட்டாக இருக்கப்பா, நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க, என் பையனுக்கு நீ ரொம்பவே கரெக்டாக இருப்ப அப்படின்ற மாதிரி இப்படி சொல்ல, இப்போ தயாங்க அப்படியே தேடுறான். பையன்றாங்க, அந்த பையன் யாருன்ற மாதிரி தயாங்க தேடுறான். இப்போ அப்படியே தயாங்கோட அப்பா தான், ஏய் அவன் வரலடா, அலையாத அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட சொல்ல, தயாங்கோட மனசுக்குள்ளே நான் எங்கே அலைஞ்சி எப்படியாவது அவங்கக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தா நீ வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துகிட்டே உள்ள குழப்பத்தில் நிற்கிறான். ஏன்னா வந்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளைக்கிட்ட எப்படியாவது வந்து வேணாம், இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் அவங்கக்கிட்ட பேசி இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடலான்ற மாதிரி தாங்க திங்க் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த மாப்பிள்ளையே வரல. அப்படி இருக்கும்போது ரொம்பவே குழப்பமாயிட்டான் தாயாங். இப்போ அப்படியே அந்த மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட தான், அங்கிள் நான் உங்கள் பையனை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே தயங்கி கேட்க, அஃப்கோர்ஸ் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஃபோன் எடுத்து இப்போ பிக்கை காமிக்கிறாரு. இப்போ அப்படியே தயங்க பார்க்குறான். ஒரு மாதிரி செம சாக்கு. அவனுக்குள்ள நிறையவே கொலாப்ரேஷன். ஒரு மாதிரி மைண்டு பிளர் ஆகுது. ஒரு மாதிரி கன்ஃபியூசன். ஒரு மாதிரி அப்படியே தலை சுற்றுது அவனுக்கு கிர்ரா. அப்படியே அந்த ஃபோனை கீழே விட்டுட்டான். அந்த ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே நொறுங்கிருச்சு. இப்போ தயங்கோட அப்பா தயங்க பார்த்து முறைச்சிட்டு, இன்னும் தயங்க பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கத்துறாரு. அப்பா அது வந்து எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போது அந்த பர்சன் அந்த தயங்க பார்த்துருக்க அந்த பர்சன் வராங்க. அன்கல் அதுக்கு கத்திகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படியே தயாங் அந்த சவுண்டு கேட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். என்னாச்சு, ஃபோனுக்கு டிஸ்பிளே தானே போச்சு, டிஸ்பிளே போனால் சேஞ்சு பண்ணிக்கலாம், ஃபோன் போனால் வேறு வாங்கிக்கலாம், லைஃப் போச்சுன்னா வேறு திருப்பி வாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே அந்த பர்சன் வர தயாங்க அப்படியே ஒரு மாதிரி சாக்காக பார்க்குறான். அதுக்குள்ளே நிறையா கொலாப்ரேஷன். அந்த பர்சன் வந்துட்டு தயாங்க பார்த்து ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான். இப்போது தயாங்க அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அப்பா இது இதுதான் ஜேகே, என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாரு. இப்போ அப்படியே தயாங்க ஜேகே பார்த்து, ஜேகே சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றான். இப்போ ஜேகேவும் அது தான் நானுமே பேசணும் வா தனியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு வெளியில் கார்டரில் நின்று 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஓய் நீ தானடா அன்னைக்கு என்னோட கார் மேலே கொள்ளத்துக்கு எரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். சார் சாரி சார், எனக்கு நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியாமல் கார் மேலே கள்ளத்துக்கு எரிச்சிட்டு சாரி சார், அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது, அதை ஏன் சார் இப்போ ஞாபகப்படுத்துறீங்க, மன்னிச்சுக்கோங்க சார் என்னைய. ஏய் எப்படா மன்னிக்க முடியும் தம்மயிறு, ஆனால் இனிமேல் லைஃப்பில் நான் மீட் பண்ணவே கூடாதுன்னு நினச்சா எங்கள் அப்பா எங்காரையும் உடையும் வந்து எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிகிட்ருக்கான். அங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா நீ போயிட்டு எனக்கு ஜேகேவே பிடிக்காது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லணும், புரியுதா?
சார் அதுதான் சார் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அது நீங்களே சொல்லிடுங்க சார். என்னால் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா கிட்ட என் பேச்சு எடுபடாது. என்னை வெய்வாங்க, அப்புறம் அடிப்பாங்க. ப்ளீஸ் சார், நீங்களே சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க சார் அப்படின்ற மாதிரி. இப்போ தாங்க ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே ஒரு மாதிரி அழுதுகிட்டுமே சொல்கிறான். அப்படியே ஜேகே ஒரு மாதிரி வியாட தாயங்க பார்க்குறான். ஏய், நானே தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இது வரைக்கும் எத்தனையோ பேத்த பார்த்துருக்காங்க எங்கள் அப்பா. அந்த வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம் என்னைய பண்ணிக்கக்கூடாது, போயிட்டு முடியாதுன்னு சொல்லும்போது அவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு பர்சனை எல்லாத்துக்கும் பிடிக்கும், ப்ளீஸ் மேரிட் மீ அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நீங்களே போயிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிருங்கன்னு இது வரைக்கும் எவனுமே என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ சொல்கிற. எதுக்கு சொல்கிற? வேறு யாரையாவது லவ் பண்ணுறியா? சார் அதெல்லாம் இல்லை சார். அது வந்து என்னடா அது வந்து வேறு, நீ தான் என்னோட பொண்டாட்டி புரியுதா? நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ ஃபிக்ஸ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி ஒரு மாதிரி மாசா கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். தாங்க திருன்னு முடிக்கிறான். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரில. இப்போ போகிற ஜேகேவை ஹேண்டை பிடிச்சி நிப்பாட்டுறான். சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்னடா பேசணும்? எதுக்கு இப்போ கையை பிடிக்கிற? வேறு இப்படிலாம் பிடிச்சேன்னு வையே, அப்புறம் நான் வேறு மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன். என்ன வேணும், என்ன பேசணும் அப்படியே சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். தயங்க அப்படியே ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, சார் எனக்கு வந்து பேபி இருக்குது சார். என்னது? புரியலை. சார் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது சார், 6 மாதத்தில். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், எனக்கு ஒரு 6 மாதத்தில் குழந்தை இருக்குது. அதனால தான் சார் நான் மேரேஜை ஸ்கிப் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அந்த குழந்தை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க சார். உங்கள் காலில் விழுகிறேன் சார், நீங்களே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிருங்க சார் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான் தாயாங். அப்படியே ஜேகே தாயாங்க ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறான்டா. செம பிரிட்டியான ஃபேஸு தாயாங்க்கு. ஏய் இங்கே பாரு, உனக்கு பேபி இருக்கு, ஓகே, அது உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாதா? தெரியாது சார், தெரியாது. தெரிஞ்ச அந்த பேபி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது சார். அதுக்கு ரீசன் யாருடா? எனக்கு தெரியாது சார். தெரியாதா? பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பெரிய மேட்ராக தான் இருக்கும் உங்களுக்கே. வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது உன்னோட ஸ்டோரி. சார் எங்கள் அப்பா கிட்ட நீங்களே வேணான்னு சொல்லிடுங்க சார். வேணான்னு தானே இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். தேங்கு நெக்ஸ்ட்டு ஜேகே என்ன செய்ய போகிறான்னு சொல்லிட்டு தெரில. இப்போ அப்படியே போயிட்டு நிப்பாட்டிட்டு, அன்கோல் உங்கள் பையனை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தேங்க ஒரு மாதிரி சாக்கா ஜேகேவை பார்க்க. ஜேகே அப்படியே தேங்கோட கதைக்கிட்ட வந்துட்டு, ஏய் ஐம் அப்சிஷியன்டா, பிகாஸ் எப்படி இருக்க, பரவாயில்ல விடு, அது வேறு எவனோட பேபியாவது இருந்துட்டு போட்டோம், பட் எனக்கு மில்க்கு கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி லுக்கில் பார்த்துட்ருக்கான். இப்போ தாங்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இவன் சரியான பொறுக்கியாக இருப்பான் உங்களுக்கு. ஐயோ இவனை மேட்ச் பண்ணிட்டா நம்மளை என்ன பண்ணுவான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது தாயங்கோட அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி. ஆனால் தாயங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னே புரியாமல் தாயங்க ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. இனிமேல் ஒன்று அவ்வளோதாண்டா மகனே அப்படின்ற மாதிரி. தாயங்க்கு என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியலை. சரி ஒரு மாதிரி குழப்பமாக, சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏய் எனக்கு வேணும்டா, நான் டேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். இப்போ தாங்க ஒரே குழப்பம். சார் ப்ளீஸ் சார். ஏய்
ஒரு தடவை சொல்கிறது தான். இதுக்கு மேலே என்னை சொல்ல வைக்காத. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். புரியுதா? இதை நீ சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் எப்படியாவது ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பேன். இதை வேற சொல்லிட்டியா? ஸோ நீ வேறு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்கியா? ஸோ எனக்கு அதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும்னு வேறு தோணுது அப்படின்ற மாதிரி இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். தாங்கு ஜேகேவை டாப் டு பாட்டம் பார்க்குறான். சரியான பொறுக்கியா இருப்பான் போலிக்கே. இப்படி இருக்கானே இவன் வேற, இனி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்துட்டுருக்கான். இப்படி தயங்கன் ஜேகேக்கு மேரேஜ் ஆகுது. இப்போது தயங் வந்து ஜேகேயோட வீட்டுக்கு போகணும். அதுக்காண்டி தயங்கோட அம்மா தயங்கோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தயங்கோட ரூமில் உட்காந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகே ஒரு மாதிரியாக தயங்கோட ரூம்குள்ளே வரான். பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வரான். இப்போது தயங்க அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, சார் இதுக்கு என்னோடய ரூம்குள்ளே வரீங்க சார், வெளில போங்க. ஏய் என்னடா வெளில போனேன்னு சொல்லிட்டுருக்க? இப்போ லைசன்ஸ் வாங்கியாச்சுடா. அவங்கக்கிட்ட ஃபுல் லைசன்ஸ் எனக்கு இருக்குது, புரியுதா? நான் பார்க்க வேண்டிய இடம் தானே எல்லாம், ஆனால் என்னைய வெளில போக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ தயங் முன்னாடி போய்ட்டு நிற்கிறான். தயங் ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, வெளில போங்க சார். ஏய் அது கூட மாரி வெளில போக சொல்கிற? அப்படிலாம் வெளில போக முடியாது, நான் அந்த இதை பார்க்குறதுக்கு தான் லைசன்ஸ் வாங்கிட்டேனே உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட நெக்குக்கு கீழே பார்த்துட்ருக்கான். இப்போ தயங்க அப்படியே அந்த இடத்த கவர் பண்ணிட்டு, சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, எங்கடா பண்ண விட்ற, இன்றைக்கி நைட்டு தான்டா ரியலாக பண்ணுவேன் சார், இப்படிலாம் பேசாதீங்க சார் என்கிட்ட. ஏய் அப்படி தாண்டா பேசணும்னு தோணுது, உன்னைய பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, என்ன பண்ண சொல்கிறேன் என்னைய, உங்ககிட்ட அப்படி தான் பேசணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி இவன் ஓவராக தயங்க டீஸ் பண்ணிகிட்ருக்கான். இதே சேம் டைம் தயங்கோட லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அப்படியே ரூமுக்கு வந்துட்டு தயங்க எல்லாமே ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஜெக்கியும் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாங்க. சிக்கி தம்பி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது அது ஒன்றும் இல்லை, அது வந்து ஆண்டி சரி ஏய் கிளம்பிட்டு வாடா, நான் காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அப்படியே தயங்கோட அம்மா தயங்கிட்ட போயிட்டு, ஜேகேக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ தயங்குமே அம்மான்னு தலையாட்டுறான். அப்புறம் எதுக்கு உன்னைய மேரேஜ் பண்ணா? அதுதாம்மா எனக்கும் தெரியலை, எனக்கு அவங்க வீட்டுக்கு போக பயமாக இருக்குதுமா, நான் இங்கேயே இருந்துடட்டுமா? டேய் நீ இங்கே இருக்கணும்னா உங்கள் அப்பையும் விடணும்ல, விட மாட்டார்ல, என்னடா பண்ண சொல்கிற என்னைய, வேறு வழி இல்லை, நீ ஜெக்கியோட வீட்டுக்கு தான் போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழை, எல்லாம் உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட தலையிலையும் ஒரு அடி அடிக்கிறாங்க. தயங்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே குழந்தையும் தூக்கிட்டு இப்போ ஜேகே வந்து காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். தயங் பேக் சீட்டில் போய்ட்டு உட்கார போகிறான். பொண்டாட்டி ஐயோ சார் இப்படி கூப்பிடாதீங்க சார். என் பொண்டாட்டி தானே, கல்யாணம் ஆச்சுல, முன்னாடி வந்து உட்காரு அப்படின்றாங்க. இப்போ அப்படியே நாங்கள் தலையில் அடிச்சுட்டு குழந்தையோட போயிட்டு முன் சீட்டில் ஜேகேக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இப்போது அப்படியே ஜேகே ட்ரை பண்ணிவிட்டு, யாரடா அதுக்கு ரீசன் அப்படின்னு கேட்குறான். இப்போ தயங்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. சார் ஏன் சார் இதை பற்றி என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? சொல்கிறா யார் ரீசன்? அவங்க கூட இப்படி பண்ணிவிட்டு குழந்தையும் எப்படி விட்டுட்டு, எவன் அவனை விட்டுட்டு இப்படி போனது, அவனை விட்டுட்டு போகணுன்னு எவனுக்கு தோணுச்சு? அவனைய ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது குழந்தையோட இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் மேரேஜே பண்ணிக்கிட்டேன், அவனை போயிட்டு விட்டுட்டு போயிருக்கான், அந்த கிறுக்கு பையன் யார் அப்படின்ற மாதிரி தயங்கிட்ட கேட்டுட்ருக்கான். தேங்க்யூ அது யாருன்னு தெரியல. சரி ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க சார். ஏண்டா ஒரு மாதிரி இருக்கா, என் கூட பண்ணணும்னு தோணுதா? சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? வாயெல்லாம் பேசுகிறேன், என்ன பேசுகிறீன்னு உன் காதில் கேட்குதுல, அப்புறம் என்ன பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டா என் வாயெல்லாம் பேசுகிறேன், இப்படி தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் இதே தான் கேட்டுருக்கான். யார் ரீசன்னு தயங்கு ஒரு மாதிரி அழுகையே வருது இப்படி கேட்க. அப்படியே தயங்கோட கண்ணிலேருந்து டியர்ஸ் தேங்கி வடியுது. வடாட்டி
அதுக்கு அழுகுற? எதுக்குடா இப்போ அழுகுற? யார் ரீசன் தானே கேட்டேன். ஆனால் சொல்ல முடியும்னு சொல்லு, இல்லை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இரு. எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு தேவையானது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஃபோர்கேட்லேருந்து ஜேகே அவனோட ஹேண்டை ப்ளே பண்ணிக்கிட்டே தயங்கோட நெக்குக்கு கீழே கொண்டு வரான். இப்போ தயங்க அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டான். சார் என்ன சார் பண்ணுறீங்க? அங்கே இருக்க சொர்க்கம் இன்னைக்கு நைட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இப்படியே பேசிட்டு இருக்கான். தயங்கோ சாக்கா ஜேகேவை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் பார்த்துட்ருக்க. இப்போ ஜேகே அப்படியே ஒரு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு காரை நிப்பாட்டுறான்டா. காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தான் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸே இருக்குது. தாங்க சுற்றி முற்றி பார்க்குறான். ஐயோ இவன் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ண போகிறான்னு தெரில. பொறுக்கி இந்த காட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து வீட்டை கட்டி வச்சுருக்கான். நம்ம கத்துனா கூட சவுண்டு எவனுக்குமே கேட்காதே. அவன் எப்படி நம்ம சேவ் ஆக போகிறோம், எப்படி நம்ம சேவ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷன்லாம் பயந்துக்கிட்டு கையெல்லாம் நடுங்குது. குழந்தைய கையில் தான் வச்சுருக்கான். இப்போது அப்படியே ஜேகே இறங்கி தயங்க பார்க்குறான். அதுக்கு இப்போ கையை நடுங்குது. குழந்தைய கீழே போட்டு தொலைஞ்சிடாத, சித்திர போகுது அப்படின்றான். சரி என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்புறம் எதுக்கூட நடுங்குது? ஏன் செல்லக்குட்டிக்கு எவ்வளோவே இருக்குது, ஓவராகவே ஸ்வெட் ஆகுது. எந்த மாதிரி இடத்துல வீட்டை கட்டி வச்சிருக்கேன்னு பாடுறா. இங்கே ஏசி காற்றே தேவையே கிடையாது. இயற்கையாக ஜெல ஜெல்லுன்னு காற்று சூப்பராக வரும். இங்கேயே உனக்கு வேர்க்குதுன்னா என்னடா எந்த மாதிரி இடத்துலடா நீ பிறந்து வளர்ந்த அப்படின்ற மாதிரி தேங்க ஒரு மாதிரி ஓவராக டீஸ் பண்ணிகிட்ருக்கான். தேங்க டென்ஷன் ஆகுது. சார் இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, இப்படிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறான். டாட்டே இது என்னோட வீடு, எது இது எங்கெங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அடா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ தயங்கோட ஹேண்டை பிடிச்சி இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பெரிய வீடு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பெட்ரூமை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்டை பிடிச்சி இப்போ நேராக பெட்ரூமை தான் காமிச்சிட்ருக்கான். சார் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு சாமி ரூமை தான் காமிப்பாங்க, நீங்கள் என்ன சார் பெட்ரூமை காமிச்சிட்ருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு இந்த பெட்ரூம் தாண்டா எனக்கு சாமி ரூமு அப்படின்றான். எனக்கு இன்னும் பயம் இன்க்ரீஸ் ஆகுது. ஐயோ சார் தயவு செய்து இப்படிலாம் பேசாதீங்க சார், எனக்கு ரொம்பவே உங்களை பார்த்தா பயமாக இருக்குது சார். எதுக்குடா இப்போ பயப்படுற? ரியல் பயமே இதுக்கப்புறம் தான்டா இருக்குது. இதுக்கப்புறம் தான் இன்னும் நீ ஓவராக பயப்படுவ. ஓவராக உனக்கும் ஸ்வெட் ஆகும், எனக்கும் ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுக்கிறான். தாங்க அதோட அவன் ஜேகேயோட மவுத்து மேலே ஹேண்டை வச்சுட்டு இதுக்கு மேலே எதுவுமே பேசாதீங்க, என்னை விட்டுருங்க சார், எங்கள் அப்பா வீட்லேயே கொண்டு போய் என்னை விட்டுருங்க, நான் சிங்கிளாகவே இருந்துக்கிறேன், எனக்கு வேணாம் சார், நான் இங்கே இருக்கலை சார். நீ சிங்கிளாக இருக்கிறதுக்கு தான் அவனே நான் மேரேஜ் முடிக்கணா? நான் சிங்கிளாக இருக்கிறதுக்கு தான் அவனே நான் மேரேஜ் முடிச்சேனா? எவ்வாறு அவனுக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சு, இதுக்கப்புறம் தாண்டா நான் டேஸ்ட் பண்ணவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இப்போது தாயங்கோட ஹேண்ட்லேருந்து அந்த குழந்தைய ஜேகே அவன் ஹேண்டுக்கு வாங்கி இப்போது அந்த பெட்ரூம்லேயே பெரிய தொட்டில் செட் பண்ணி வச்சுருக்காண்டா குழந்தைக்காண்டியே. வேறு லெவலில் இருக்குது. எப்படியுமே அதுக்கு வந்துட்டு ரேட்டே கூட தான் இருக்கும். ஜேகே ரொம்பவே பெரிய பணக்காரன். இப்போ தயங்க பார்க்குறான். சார் குழந்தைக்கு எதுக்கு சார் இவ்வளோ பெருசாக தொட்டில் வாங்கியிருக்கீங்க? ஏன் சார் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டிலில் போடுறான். கீழேயே நம்ம கட்டிலுக்கெல்லாம் எப்படி பெட்டு இது பண்ணியிருப்போம், அந்த மாதிரி வந்துட்டு குழந்தைக்கு தொட்டில்லையும் இருக்குது. டைம் ஓவர் கன்ஃபியூஷனாக இப்போ ஜேகேவை பார்க்குறான். அப்படியே குழந்தைய இந்த தொட்டிலில் போட்டு அப்படியே இந்த குழந்தையோட ஃபோர்கேட்டில் போயிட்டு ஜேகே கிஸ் பண்ணுறான். குழந்தை ஒரு மாதிரி சின்னுங்குது. அந்த க்யூட்னஸை ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி இங்கிட்டு தயங்க பார்க்குறான். தயங்க பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக பார்க்குறான். தயங்க புரிஞ்சு போயிடுச்சு. சார் என்ன சார் விட்டுருங்க சார், விடுறதுக்காடா பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பிடிச்சி பெட் மேலே தள்ளி விடுறான். சார் என்ன சார் பண்ண போகிறீங்க? என்னென்னமோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட மேலே போய்ட்டு ஓவர் ஆகுறான். சார் வேணாம் சார், விட்டுருங்க சார், நான் ரொம்பவே பாவம் சார், அந்த குழந்தை யாரோட குழந்தைனே உங்களுக்கு தெரில, என்னை என்ன சார் பண்ண போகிறீங்க? வாயை உடைச்சிருவேன்.
யாரோட குழந்தைன்னு தெரியாமல் தான் ஃபோர்கேட்டில் போய்ட்டு கிஸ் பண்ணேனா? வேறு அது என்னோட குழந்தைடா. என்னது? ஏய் ஆமாடா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது தான், இருந்தாலும் பார்த்தேன்டா சிசிடிவியில் யார் கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்னு. என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலை. ஏய் அன்றைக்கி நீ என்னோட கவர் மேலே கழுத்துக்கு எரிஞ்சு பாரு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதுக்கு 1 வீக் கழிச்சு தான்டா நீ கிளப்பில் உட்காந்துட்டு இருந்த, கிளப்பில் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்த உன் ஃப்ரெண்டு கூட, ஞாபகம் இருக்கா? ஃபோபே கூட? அந்த மயிறு கூட தான் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்த. என் கார் மேலே கள்ளத்துக்கு எறிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு கானில் நீ குடிச்சிட்டு வேறு இருந்தியா? செம கானில் வந்து உன் கன்னத்தில் வந்து ஸ்லாப் பண்ணே, நீ திருப்பியும் என்னை எழுத்து கிஸ் பண்ணிட்ட. அச்சோ, நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலை, நானும் இதாண்டா உண்மை. அப்புறம் உன்னை திருப்பியுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபோபே கூட அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரிங்க் பண்ணேன். எந்த நாதாரையும் எனக்கு ட்ரிங்கில் என்ன கலந்துச்சுன்னு தெரில, எனக்கு ஓவர் பிளர்ராக ஒரு மாதிரி ஓவராகவே இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு எனக்கே தெரில. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நான் ஏதோ ஒரு ரூமில் இருக்கேன், அதுவும் அண்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். என்னடா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். எவன் கூட ஸ்டே பண்ணேன்னு சொல்லிட்டு நானே நிறையா கன்ஃபியூஷனில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். சிசிடிவி அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டு கட் ஆகி சிசிடிவி ஓடலன்னு சொல்லிட்டாங்க. நானுமே தேடிக்கிட்டே இருந்தேன், யார் கூட தான் நம்ம பண்ணி தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம்தான் என்கிட்ட ஒரு ஐடியாவே வந்துச்சு. என்னோட பிஏ கொடுத்தான். சார், நீங்கள் தங்கிட்டுருக்கிற ரூமை வேறு யாராவது புக் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள் சார். வேறு யாராவது புக் பண்ணியிருந்தா அவங்க கூட தான் நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்னோடய பிஏ எனக்கு ஐடியா கொடுத்தான். அதுக்கப்புறம் நானுமே திருப்பியுமே அந்த பார்க்கு போய்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் எனக்கு தயாங்ன்ற உன்னோட நேம் தான் புக்காக இருந்துச்சு. தயாங், யார் இந்த தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராகவே கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போ தான் அந்த 1 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சிசிடிவி எனக்கு கிடச்சிச்சு. அந்த இதில் என்ன இருந்துச்சுன்னா, நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு ஓன் பேரில் ரூமை புக் பண்ணிவிட்டு அந்த ரூமில் உனைய படுக்கப்பட்டு அவன் போயிட்டான். அதே ரூமுக்கு நான் உள்ளே வர்றது அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ எப்படி வெளில போன, நான் எப்படி என்ன பண்ணேன்றது அதில் இல்லை. ஏன்னா அந்த டைம் கரண்ட் கட் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சு ஜேகே முடிக்கிறான். இப்போ தேங்க் எல்லாமே புரிஞ்சு இதுக்கு ரீசன்லாம் ஜேகே தானே. என்னடா புரிஞ்சா? நீ எங்கே இருக்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. மாதிரி எங்கிட்ட தான் இருந்து தொலைகிறேன்னு சொல்லி எங்கெங்கடா உனையே தருது? காலேஜாக தேடி இருக்கேன், எல்லா காலேஜ் முன்னாடி போயிட்டு நின்றுருக்கேன். எங்கிட்டாவது உன்னை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு எல்லா காலேஜ் முன்னாடியும் போயிட்டு நின்றேன். எல்லோரும் என்னை ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ரோமியோ மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறாங்க, யாடாவேன்ற மாதிரி பார்க்குறாங்க. எல்லா காலேஜ் முன்னாடியும் எல்லா ஹாஸ்டல் முன்னாடியும் நின்று உன்னை தேடுறதே எனக்கு பொழப்பு மாதிரியாக போயிடுச்சு. அந்த டைம் பார்த்து தான் எங்கள் அப்பங்காரே எனக்கு மேரேஜுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆளை பார்த்துருக்கேன் வந்து தொலைடான்னு சொல்லிட்டு சொன்னான். இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்படியாவது போயிட்டு இந்த மேரேஜை ஸ்கிப் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா அது நீ. அப்படியே எனக்கு வெரி ஹாப்பிடா. இத்தனை நாள் வெளியில் தேடிட்டு இருந்த உனைய உங்கள் வீட்டிலையே வச்சு உனைய பார்த்தேன்னா எங்கள் அப்பா என் வாழ்க்கையில் பண்ணதுலே இது ஒன்று தான் உருப்படியான விஷயம்னு சொல்லிட்டு அப்படியே உன்னை டாப் டு பட்டம் பார்த்தேன். என்னம்மா இருக்கடா. அப்போ பார்த்ததோட லைட்டாக வெயிட் போட்டிருக்க, என்னோடய பேபியும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்படியே வந்து என்கிட்ட சொன்ன பாரு, எனக்கு ஆல்ரெடி பேபி இருக்குன்னு. எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு நீ அந்த வார்த்தையை சொல்லும் போது. அப்படியே என்னோடய குழந்தைய பெற்றெடுத்துட்டு என்கிட்டே வந்து பேபி இருக்குன்னு வேற சொல்கிற. எனக்கு ஒரு பக்கம் ஷையாச்சு, இன்னொரு பக்கம் அப்புறம் உன்னை எடுத்துக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை நான் மேரேஜே பண்ணிக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே சொல்லிட்டுருக்கா. ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எல்லாம் தெரிஞ்சிருந்து தான் ஜேகே வந்து தயாங்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் தயாங்க மேரேஜும் பண்ணியிருக்கான். எப்பாருடா பொண்டாட்டி
அது என்னோட குழந்த, நீ என்னோட பொண்டாட்டி. உன் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் உன்னையும் நான் ரோடாக தேடி திரிஞ்சிருக்கேன், ஹாஸ்டலாக தேடி திரிஞ்சிருக்கேன், காலேஜாக தேடி திரிஞ்சிருக்கேன். என்ன தான் ஸ்டார்டிங்கில் மோதல் ஆரம்பித்தாலும் கடைசியில் காதலில் தான் முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உனக்கும் எனக்கும் முதல்ல தான் ஆரம்பித்து கடைசியில் ஒன் நைட் ஸ்டாண்டில் முடிஞ்சு இப்போ காதலில் ட்ராவல் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுடா. அந்த லெவலுக்கு உன் மேலே பைத்தியமாகி தெரிஞ்சிருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு உன்னோட க்யூட்னஸ் வேறு லெவலு. நீ என்னை கிஸ் பண்ண பாருமே, அப்பயே நான் மெல்ட் ஆகிட்டேன். என்னால் ஸ்கிப் பண்ணேன். திருப்பி அந்த ஒன் இப்போ எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்தது எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ இன்றைக்கி ரியலாக என்னோடய கன்சிஸ்டில் நான் இருக்கேன். ஸோ இப்போது பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தயங்க பார்த்து ஒரு மாதிரி கேட்க, தயங்க ஒரு மாதிரி ஷையாக ஆகுது, வெக்கமாக வருது. அப்படியே என்னோடய ஃபேஸில் ஹேண்டை வச்சு முடிக்கிறான். ஏய் அப்படிலாம் வெக்கப்படாத, எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே தயங்கோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ண, தயங்கும் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. குழந்தை முழிச்சிட்டு அழுகுது. இப்போ தயங்க அப்படியே ஜேகேவை ஸ்கிப் பண்ண, ஜேகே ஸ்கிப் பண்ணிட்டா அப்புறம் இன்றைக்கி நீ எனக்கு கிடைக்க மாட்டேன், குழந்தை கொஞ்ச நேரம் அழுதுட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயங்கோட நெக்குக்கு கீழே போயிட்டு அப்படியே அவனாவே வந்து மில்க் குடிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே ஒரு கடி பைட் பண்ணி இழுக்கிறான். தயங்கு வலிக்குது. ஜிக்கி சார் கால் மீ மாமா அப்படின்றான். ஐயோ மாமா விடுங்க அப்படின்றான். போதும்டா, எனக்கு நீங்கள் இது போதும். போயிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ண. என்னத்தை ஃபீட் பண்ண? பைட் பண்ணி வச்சுருக்கீங்க, வலிக்கும். பொண்டாட்டி வலிக்க தாண்டா செய்யும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்க பார்க்குறான். பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைத்துக்கிட்ட அப்படியே ஃபீட் பண்ணுறான். இப்போ தயங்க அப்படியே ஜேகே பேக்கப் பண்ணிக்கிறான். மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே சீஸில் போய்ட்டு கிஸ் பண்ணுறான். தயங்கோட சீஸில் அப்படியே தயங்க தள்ளி விட்றான். ஐயோ மாமா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. சரி வெயிட் பண்ணிட்டு சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போயிட்டு படுத்துக்கிறான் ஜேகே. ஐயோ திருப்பியுமா? அடே நான் இன்னும் ஒன்றுமே பண்ணலாம், அப்புறம் திருப்பியுமான்னு கேட்டுட்ருக்கா. திருப்பியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்க டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்படி தயங்க சிரிச்சிட்ருக்கான். ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை இந்த இடத்துல இப்படியே நான் முடிச்சுக்கிறேன். ஜேகே தயங்க விடவே மாட்டான். ஒன் நைட் ஸ்டாண்டு வித் அன்னோன் பர்சன் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக ப்ரெக்னன்சி ஆனாலும் அந்த குழந்தைய கிவ் அப் பண்ணாமல் வளர்க்குற தயாங், அண்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆனாலும் அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்க ஜேகே, கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கு ரீசன் ஜேகே தான் தயாங்க்கு தெரிய வரும்போது தயாங் ஜேகே மேலே லவ் ஃபால் ஆகுறான். அதே மாதிரி ஆல்ரெடி லவ் ஃபால் தயாங் மேலே இருந்த ஜேகே இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணது தயாங் கூட தான் சொல்லிட்டு தெரியும் போது அவனோட ட்ரூவான லவ் அவனுக்கிட்ட கிடைக்கிறதாக அவன் வந்து ஃபீல் பண்ணிக்கிறான். அதே மாதிரி தயாங்க தேடி ரோடாக அலைஞ்சிருப்பான். தயாங்க வந்து அவங்க அப்பா மூலயமா மீட் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்துட்டு தயாங்க மேரேஜும் பண்ணிக்கிறான். ஸோ மோதல் ஆரம்பிச்சு ஒன் நைட் ஸ்டாண்டில் முடிஞ்சு கடைசியில் வந்துட்டு லவ்வில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு டேகுக்கோட இந்த ஒன் ஷாட். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பை டார்லிங்.